ஆமென். 6 நாளும் கர்த்தர் நம்ம கூட இருந்திருக்கிறார். இந்த 7ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த ஆரோக்கியங்கள், அவருடைய தீர்க்க ஆயுசுகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 6ஆவது மாதம் மழைகள் இன்னைக்கு லைட்டா ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை எல்லாரையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவரை போல ஒரு நல்ல தெய்வத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் நம்ம கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில கர்த்தர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். பாடல் வேளையில, ஜெப வேளையில, துதி ஆராதனையில ஆவியான மத்தியில அசைவாடுவதை நான் உணர்ந்தேன். அநேகர்கள் அதை உணர்ந்தீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்துல கொடுக்கிற வசனம் நம்மளை விடுவிக்கும், சுகமாக்கும், நம்மளை ஆஸ்வதிக்கும். வார்த்தை என்று சொல்லுகிறது சாதாரணப்பட்டது அல்ல. அது பரலோகத்திலிருந்து வருகிறது. அது நம்மளுக்கு அது கற்றுக் கொடுக்கும். அது நம்மளை நடத்தும். அது நம்மோடு பேசும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:7 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஏன்னா வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது பார்த்தீங்களா? வார்த்தை. ஆமென். அதன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 65:2 வாசிங்க. என்னுடைய கரம் என் வசனங்களுக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னுடைய வசனங்களுக்கு யாரு நடுங்குவார்களோ அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே, நம்முடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதின உடனேயே அவருடைய பிள்ளைகள் என்று ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. யோவான் 1:12 வாசிக்கும் போது அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் நாமத்தின் மேல் படிங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் அவருடைய பிள்ளை. நம்ம ஜெபம் பண்ணனா அவர் கேட்பார். ஜெபம் பண்ண சொல்றார். ஜெபி என்று சொல்லுகிறார். நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம அவரை நம்பும்போது, அவரை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்
ஆத்துமாவை உயர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். வார்த்தை ஆலயத்தில் வந்தா பாடுறோம், செபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் சரி. அவருடைய வார்த்தை முக்கியமானது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம்மளை உயர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்மளை வழி நடத்த அந்த வார்த்தையினால முடியும். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு தேவனுடைய பிள்ளைகள்? நம்ம யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல, நீ யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. பிரதர் நீங்க யாரு? நம்ம கேட்போம், ஜெயக்குமார் பிரதர் நீங்க யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. ராணிகிட்ட கேட்போம், ராணி நீ யார்? நான் தேவனுடைய பிள்ளை. பிள்ளைகள்கிட்ட கேட்போம், நீ யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. ஏன்னா இன்னைக்கு வேதத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தை மூலமாக தேவனுடைய பிள்ளை யார் என்று ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. நான் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இங்க இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்முடைய சத்துரு யார் என்று நாம் அறிய வேண்டும். அதுக்கு ஆண்டவர் பதிலாக என்ன சொல்லுகிறாரோ, கற்றுக் கொடுக்கிறாரோ, அதுபடி நாம் நடக்க போகிறோம், வாழ போகிறோம், அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும். ஜெபிக்க ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்கிறோம். ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும், அதுபடிதான் நாம் வாழ வேண்டும். சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அழிவே சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற பாதையிலே நாம நடக்கணும். போனோம்னா ஜெபம் மட்டும் போதாது, துதியாளர் மட்டும் போதாது, அவருடைய வார்த்தை வேணும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை வழி நடத்தும். வார்த்தை நமக்கு ஆலோசனை கொடுத்து அவர் நம்ம நடத்த வல்லமையா இருக்கிறார். இங்கு யார் தன்னுடைய பிள்ளை? மத்தேயு 5:44 வாசிக்கும் போது உன் சத்துருக்களை நேசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய சத்துரு யாரு? நாம இன்னைக்கு அறிந்து கொள்ளணும். நம்ம மாமியாரா, இல்ல நம்ம மாமனாரா, இல்ல நம்ம மருமகளா, வேலை செய்கிற இடங்களை யாரு, தொழில் செய்கிற இடங்களை யாரு, நம்ம நேசிக்கிற இடத்துல யாரு, நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம சத்துரு யாரு? அவங்க மேல பகை, இல்லைன்னா அவங்க மேல எரிச்சல், அவங்க மேல கோபம் நம்ம வச்சுட்டு நம்மளால ஜெபிக்க முடியாது, நம்மளால ஆராதிக்க முடியாது. ஒருவேளை ஜெபித்தாலும் ஒருவேளை ஆராதித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லல. ஏனென்றால்
சங்கீதம் 66:18 வாசிக்கும் போது அங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, வாசிக்கப்போ, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிரானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடா. நம்ம இருதயத்தில் அக்கிரமம், பகை, கோபம், எரிச்சல், பழிவாங்கிற சுபாவம், சந்தேகங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள் இருந்தால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய சத்துரு யார் என்று முதலாவது அறிந்து அவர்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தரே கொடுக்க விரும்புகிறார். நீ நேசிக்க படிக்க வேண்டும். அழில சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வீட்டுல சத்துரு, குடும்பத்துல சத்துரு, வேலை செய்கிற இடங்கள்ல சத்துரு, சபையில சத்துரு, ஆவிக்குரிய ஜீவியத்துல சத்துரு, நாம போற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லாம் சத்துருக்கள். அழில சொல்லுங்களேன். அந்த சத்துருக்கு காரணம் யாரு? நாமா இல்ல அவங்களாதான் சத்துருவா இருக்கிறாங்களா? இருக்கட்டுமே. இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சத்துரு யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். உன் ஜெபம் கேட்கப்படணும்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உன் சத்துரு யாராக இருக்கட்டுமே அவர்களை நேசிக்க வேண்டும். ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்படி என்றால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்துரு யாரு? அந்த சத்துரு எங்க இருக்கிறாங்க? ஒருவேளை வீட்டுக்குள்ளையா இருக்கலாம், ஒருவேளை சபைக்குள்ளையா இருக்கலாம், ஒருவேளை வெளியா இருக்கலாம். ஆண்டவர் விரும்புகிற ஜெபம், யாரு தேவனுடைய பிள்ளைகள் என்றால், யாரு சத்துருக்களை நேசிக்கிறீர்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். இரண்டாவது, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களை யாரு சபிக்கிறார்களோ அவர்களை நீங்க ஆஸ்வதிக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். உங்களை யாராவது சபிச்சா நீங்க அவங்கள பதிலாக நீங்க சபிக்க கூடாது. நினைச்சுக்கணும் அவங்க அறிவில்லாமையில பேசுறாங்க போல, பாவம், சிரிச்சுட்டே போயிடணும். சபிக்கிறாங்களா? சிலவங்க சாபம் போடுவாங்க, விளங்காம போட்டும், நீ இல்லாம போட்டும், நீ தேசத்தில் இல்லாம போட்டும், உனக்கு ஒண்ணும் கிடைக்காம போட்டும். அழில சொல்லுங்களேன். ஆமென். சில நேரங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்வோம்? சபிப்போம், சாபம் போடுவோம். நம்மளே நிறைய பேர்கள் சாபம் போட்டிருக்கலாம். இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சத்துருக்களை நீ நேசிக்கணும். உன்னை சபிக்கிறவங்களை, அது முடியாத காரியம்தான், அது முடியாத காரியம்தான். அது எப்படி? ஒரு காலங்கள்ல எவ்வளவு என்ன கஷ்டப்படுத்தினாங்க, ஒரு காலங்களில் எவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, வாய் இருக்குன்னு எப்படியோ விருப்பம் போல எல்லாம் பேசினாங்க. ஹல்லேலூயா. நான் தலை குனியதுக்கு காரணம் அவன்தான், நான் வெட்கப்படுறதுக்கு காரணம் அவன்தான், நான் கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணம் அவன்தான், நான் அவமானப்பட
எப்படி அவங்களை நேசிக்க முடியும்? ஆனா இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. ஆண்டவரே சொல்ல, நீ என் தேவனுடைய பிள்ளை, என் பிள்ளை. நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நீ இருக்கணும். அவர் கற்றுக் கொடுக்கிறது தான் நம்ம கேட்கணும், கற்றுக் கொடுக்கிறபடி தான் நம்ம வாழணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? உங்களை சபிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? ஆஸ்வதிக்கணும், அப்படி செபிக்கணும். நீங்க முடியாத காரியம் தான் முடியணும். இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். எப்படியா? உங்களை யாராவது பகைச்சிட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அது முடியாத காரியம் தான் பாஸ்டர், முடியணும். ஜெபம் உன் தலையெழுத்தே மாத்தும். வேதத்தை நீங்க படிக்க ஆரம்பிச்சு பாருங்க. எல்லா மாசமும் 2வது வாரம் முதல் திங்கட்கிழமை சாயங்காலம் தாராவில பாஸ்டர் ராஜ்குமார் ஐயா அவருடைய சர்ச்சில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. நிறைய ஊழியக்காரர் வருவாங்க, பைபிள் காலேஜ் இருக்கிற பிள்ளைகள் வருவாங்க. அங்கோட டீச்சிங் நல்லா இருக்கு. அவர் கொடுக்கிற டீச்சிங் எல்லாமே என்னன்னா, வேதத்தை நீ படி. எப்படியா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாட்டு இருக்கு, ஜெபம் இருக்கு, துதி ஆராதனை எல்லாம் இருக்கு. ஆண்டவருக்கு அடுத்த எல்லா காரியம் செய்கிற உண்மையா இருக்கிறோம். ஆனா வேதத்தை கொண்டு வருகிறோம் எப்போ? கோயிலில் வரும்போது மட்டும். எப்ப படிக்கிறோம்? பிரசங்கம் பண்ணிக்கிற நேரத்தை மட்டும் அதை ஓபன் பண்ணி படிக்கிறோம். ஆனா அல்லாத நேரங்கள்ல பைபிளை படிக்கிறது இல்லை, திறக்கிறது இல்லை, அதை வாசிக்கிறது இல்லை, அதை பார்க்கறது இல்லை, அதை கேட்கறது இல்லை. அவர் அங்க கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், ரோமர் அதிகாரம் தான் என்னை மாற்றினது. ரோமர் அதிகாரம் படிக்க படிக்கதான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதங்கள்ல மாற்றமும் உயர்வுக்கு காரணமும் ஆஸ்வாதத்தை பெறுவதற்கு காரணமே ரோமர் அதிகாரம். வேதத்தை நீ படிக்கும் போது கர்த்தர் உன்னை மாற்றுவார். செபிக்கும் போது கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுகிறாரோ அவ்வண்ணமாக நீ வேதத்தை படிக்க படிக்க உன் கோபம் உன்னை விட்டு விலகி போகும். நீ வேதத்தை படிக்க படிக்க உன் எரிச்சல் உன்னை விட்டு விலகி போகும். வேதத்தை நீ படிக்க படிக்க பாவத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். வேதத்தை படிக்க படிக்க அனைவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க உன்னால் முடியும். ஏனென்றால் உன்னை மாற்றுகிறது கர்த்தர். 2வது வேத வசனமே தான் உன்னை மாற்றுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, பாஸ்டர் ஜான் ஐயா கடந்த நாட்கள் நம்முடைய சர்ச்சில் வந்தாங்க. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு, அவருடைய பிரசங்கத்தை நான் விரும்புவேன். அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும் போது அவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் முன்னால சொன்னாங்க, உங்க பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்பாரு, நோட்ஸ் எடுப்பாரு, ஆனா நீங்க பிரசங்கத்தை கேட்கறீங்க, நோட்ஸ் எடுத்தது மாதிரி இல்லையே, படிக்கிறது மாதிரி இல்லையே என்று. என்னைக்கு அந்த வார்த்தைகளை உங்க மத்தியில போட்டுட்டு போனாரோ அன்றைக்கே கர்த்தர் உங்களை மாற்றினார். ஏன்? அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவருக்குள் இருந்து உங்களுக்கு நேராக புறப்பட்டு வந்தது. அந்த ஜீவனுள்ள ஆலோசனை என்ற வார்த்தை உங்களை மாற்றினது. அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனியார் கூட்டங்கள்ல நீங்கள் நோட்ஸ் கொண்டு வந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க. வார்த்தை உங்களை மாற்றும். உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்,
நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். வேத வசனம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வேலைக்கு போறேன், ஆபீஸ்ல சோறு கொண்டு போகிற பாக்ஸ் கூட ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை நான் உள்ள வச்சிருக்கிறேன். ஏன்னா என் பாதுகாப்புக்கு அல்ல. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எனக்கு மத்தியானம் லீவு கிடைக்கும். அந்த நேரத்தில் தேவையில்லாத மனிதர்களோடு சேர்ந்து தேவையில்லாத பேசுகிற நேரம் 1/2 மணி நேரம் இருக்கும். அந்த 1/2 மணி நேரம் நான் பைபிளை படிப்பேன். வீட்டில் சாப்பிட்டு நான் தூக்குற வேலைகளை ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நான் படுப்பேன். காலையில எழுப்பும் போது ஒரு அதிகாரத்தை படிச்சு நான் எழுப்புவேன். அந்த வசனம், அந்த வார்த்தை அந்த நாள் முழுதுமாக ஆபத்துகளுக்கும் மரணங்களுக்கும் வியாதிகளுக்கும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் கொள்ளை வியாதிகளுக்கு விலகினை காப்பாற்றுகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். யாருக்கு நன்மை செய்யணும்? உனக்கு விருப்பமாக செயல்படுகிறவர்களுக்காக நீ நன்மை செய்யணும். உனக்கு யாரு தீமை செய்தார்களோ அவர்களுக்கு நீங்க நன்மை செய்கிறவர்களா மாறணும். பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அது கிறிஸ்தவனுடைய அடையாளம் அல்ல, அது தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். நன்மை செய்ய படிக்கணும். நம்ம என்ன யாருக்கு நன்மை செய்யணும் சொல்லுங்க பாப்போம். வீடு வாங்குறதுக்கு யாராவது 50,000 1 லட்சம் ரூபாய் கடன் வந்துட்டாங்கன்னா வாங்கும் போதே நம்ம சொல்லுவோம், என்னைக்காவது அவளுக்கு என்ன செய்யணும், நம்ம உதவி என்னைக்காவது ஒரு நாள் பண்ணணும். ஆனா அந்த நன்மைகளை சொல்லல. யாருக்கு நன்மை செய்யணுமா? யாருக்கு நன்மை செய்யணும்? உன்னை பகைக்கிறவர்களுக்கு, உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு, உன்னை தூஷிக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய்யணும். அது பரலோகம் அங்கீகரிக்கும். அழில சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா. அந்த கொரோனா காலங்கள்ல பாருங்க, நம்ம பம்பையில ஜெர்மனியில இருக்கிறோம். கொரோனா காலங்கள்ல பாருங்க, இந்த ஜெர்மனியில எல்லா விதமான பாஷக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. யாராவது அந்த நேரத்தில் அந்த கொரோனா காலங்களில் எத்தனை பேர் மரித்து போனாங்க சொல்லுங்க? எத்தனை ஊழியர்கள் மரித்து போனாங்க? எத்தனை விசுவாசிகள் புறஜாதிகள் மரித்து போனாங்க? கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க. ரேஷன் கடை இல்ல, டீ கடை இல்ல, ஹோட்டல் இல்ல. மாசு போடணும், கிளவுஸ் போடணும், 2 பேரும் சேர்ந்து போக கூடாது. கம்பெனி எல்லாம் மூடிட்டான். எங்க இருந்து சாப்பாடு? ஆனா அந்த நேரங்களில் பெதஸ்தா திருச்சபை விசுவாசிகள் ஊழியக்காரர் சேர்ந்து என்ன செய்தோம்? நன்மை செய்தோம். நன்மை. அல்லேலூயா. டெய்லி மத்தியான வேளைகளை 100 பேரா இருக்கட்டும், 200 பேரா இருக்கட்டும், டெய்லி மத்தியானம் சோறு பொங்கி நம்ம சாப்பாடு சபைகளை போட்டோம். எல்லா ஜனங்களும் வந்து சாப்பிட்டு போனாங்க. ஏன்? ரேஷன் இல்ல, சாப்பாடு இல்ல என்ற வீடுலையும். அது போக வீடு வீடா வெங்காயம் மட்டும் கொடுக்கிறது, ரேஷன் மட்டும் கொடுக்கிறது, சமையல் பண்ணி போட்டு கொடுக்கிறது. அது மட்டுமா, ஜெர்மனிக்கு வெளியே டெம்போ பிடிச்சு நம்ம ரேஷனை கொண்டு நிறைய இடங்களை கொடுத்தோம். கொரோனா காலங்கள்ல ஒரு 2-3 மாசம் கொடுத்திருப்போமா? ஒரு 2-3 மாசம் எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் நம்ம செலவு பண்ணணும். நன்மைகள் செய்தோம். அந்த நன்மைகளை வாங்கி சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர்கள்? அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்தவர்கள் சாப்பிட்டாங்க. ஒருவேளை தீமை செய்தவர்கள் சாப்பிட்டுருவாங்க, நம்மளுக்கு தெரியல. ஆனா எல்லாருக்கும் நம்ம என்ன செய்தோம்? நன்மைகளை செய்தோம். ஆளு பார்த்து கொடுக்கல, பெரியவன் சின்னவன் பார்த்து கொடுக்கல, எல்லாருக்கும் சரிசமமா எல்லாருக்கும் நன்மை செய்தோம். 2-3 மாசம் கொரோனா காலங்கள் அரசியல்வாதிகளே வந்து சொன்னாங்க, ஃபாதர் நீங்க கொடுக்காதீங்க,
பப்ளிக் மத்தியில் நீங்க போகாதீங்க, உங்க ஆளுகளை விடாதீங்க. ஏன்னா கொரோனா தொத்திரும், நிறைவுகள் மரித்து போனாங்க. நீங்க நல்லா இருந்தாதான் மக்கள் நல்லா இருக்க முடியும். நீங்க வீட்டுக்குள்ள இருங்க, எங்கேயும் போகாதீங்க, உங்க மக்களை எங்கேயும் போக விடாதீங்க என கூப்பிட்டு அரசியல்வாதிகள் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆனா மக்களுக்கு நன்மை செய்யணும் என்று சொல்லி அந்த கொரோனா காலங்கள் அந்த காரியத்தை நம்ம செய்தோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. கடந்த நாட்கள் ஒரு அரசியல்வாதி சொல்றாரு, ஓட்டு போட்டவனுக்கு நான் தலை வேண்டாம், ஓட்டு போடாதவனுக்கு நான் தலை வேண்டாம். அழில சொல்லுங்களேன். நான் என்னை ஜெயிச்சிருக்கிறேன், உண்மைதான். ஓட்டு போட்டவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ அதே போல ஓட்டு போடாதவனுக்கு நான் நன்மை செய்து ஆகணும். என்ன பேசுறவங்க இருக்கிறாங்க, என்ன திட்டுனவங்க இருக்கிறாங்க, எனக்கு ஓட்டு போடாதவங்க இருக்கிறாங்களே, எல்லாருமே இந்த கோடிகள் ஜனங்கள் மத்தியில் அவங்களும் ஒரு ஆள் தானே, அவங்களும் நம்ம பிள்ளைகள் தானே என்று அந்த அரசியல்வாதிகள் சொல்லுகிறான். அழில சொல்லுங்களேன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நன்மை செய்ய பழகணும். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நல்ல, நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நல்ல, சகல ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது. அன்னைக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம நன்மை செய்ய படிக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். கடந்த நாட்கள்ல சமீபத்தில் தான் என் இருதயத்தை ரொம்ப ஒரு சகோதரர் பாரப்படுத்தினார், வார்த்தையினால் ரொம்ப பாரப்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஒரு 2-3 மாசம் ஆகல, ஊர்ல இருந்து ஒரு போன் பண்ணாங்க, பாஸ்டர் எனக்கு அவசரமா இருக்கு பாஸ்டர், எனக்கு செலவுக்கு பணம் இல்லை, ஒரு 5000 ரூபாய் கொடுப்பீங்களா பாஸ்டர்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம என்ன செய்வோம், அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடம் பேசுவோம். அன்னைக்கு உனக்கு தேவையில்லை, இன்னைக்கு உனக்கு என்ன தேவைப்படுதோ என்று சொல்லி ஏதோ பேசிடுவோம், கொடுக்க மாட்டோம். ஒருவேளை கொடுத்தாலும் சொல்லி காட்டி தான் கொடுப்போம். ஆனா திடீர்னு போன் வருதா, எதுக்குன்னு தெரியலையே, நமக்கு போன் பண்ண மாட்டானே, வம்புகளுக்கு தான் பண்றாங்களோ தெரியலையே, போன் எடுத்தோம். என்னன்னு கேட்டேன், ஃபாதர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா, என்ன மறுபடி பம்பைக்கு வந்து சேரணும், வந்த உடனே கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவன் எனக்கு ஒரு சத்ரு என்று நினைக்காம கொடுக்காம இருக்கல. ஓகே பிரதர், என்கிட்ட இல்ல, 2-3 இடங்கள்ல போய்தான் நான் வாங்கி அவனுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நான் அனுப்பி கொடுத்தேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்கிறான் என்று சொல்லி அவனுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா அவனுக்கு நன்மை செய்யணும், சொல்லி காட்டக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். மன்னிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னவென்றால் மன்னிப்பு. ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயம் இருந்தால்தான் சத்துருக்களை நேசிக்க முடியும், சபிக்கிறவர்களை ஆஸ்வதிக்க முடியும், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஒரு மன்னிக்கிற இருதயம் இருந்தா மட்டும்தான். அழில சொல்லுங்களேன். ஆமென். இயேசு கற்றுக் கொடுத்த வார்த்தை மன்னிப்பு. அந்த மன்னிக்கிற இருதயம் வேணும். நம்ம ஜெபிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்கிறோம். ஆனா மன்னிக்கிற இருதயம் இல்லை, கணவனை மன்னிக்கிற இருதயம் இல்லை, மனைவியை மன்னிக்கிற இருதயம் இல்லை, பிள்ளைகளை மன்னிக்கிற இருதயம் இல்லை, பேரண்ட்ஸ்களை மன்னிக்கிற இருதயம் இல்லை. இயேசு மன்னித்தார். இயேசுவை சிலுவையில
கையில் ஆணிகள், கால்கள் ஆணிகள், சிரசில் முள்கிரம் அடிக்கிறாங்க. யாருக்காக? நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக அவருடைய சிலுவையில் அடிக்கப்படுகிறது. யார் அவரை அடித்தார்களோ, யார் அவரை காயப்படுத்தினார்களோ, யார் அவரை துக்கப்படுத்தினார்களோ, யார் அவரை அவமானப்படுத்தினார்களோ, அல்லேலூயா, இயேசு என்ன சொன்னா தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். திருமணம் தடுக்கிறது முக்கியம் அல்ல, ஆராதனை கூட்டங்களில் வருகிறது முக்கியம் அல்ல, வேதத்தை சுமக்கிறது முக்கியம் அல்ல, மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். நம்ம வீட்டுல ஒரு கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, சகோதரர்களா, சொந்த பந்தமா ஒரு தவறு செய்தால், ஒரு பாவம் செய்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? தெரியாம செய்துட்டா, இல்ல ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா யாரோ ஒருவர் தூண்டி விட்டான்னு சொல்லி அதை மறைச்சிடுவோம். ஆனா இன்னொருவர் அந்த தவறு செய்தா அதை 4 இடத்துல சுட்டி காட்டி அவன் இருதயத்தை புண்படுத்தி அவனை வாழ விடாதபடி அவனை தற்கொலை பண்ணக்கூடிய அளவில் அவனை கொண்டு சேர்த்து விடுவாங்க. அழிலே சொல்லுங்களேன். ஆமென். ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் தேவனுடைய பிள்ளை? சத்துருக்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளை. உங்களை ஒருத்தர் சபிக்கிறான்னா அவனை ஆஸ்வதிங்க, அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு ஒரு ஆள் தீமை செய்கிறார்களா, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லாம நானும் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனுடைய பிள்ளை அல்ல. யார் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026 இந்த 6வது மாதத்துல கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். யோசேப்பை பாருங்க, சகோதரர்களை மன்னிக்கிறான். யோசேப்பை சொந்த சகோதரர்கள் துரோகம் பண்ணுகிறாங்க, மன்னிக்க முடியாத குற்றம். ஆனா யோசேப்பு மன்னிக்கிறான். ஏன்? அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன், அவன் தேவ மனுஷன், அவன் தேவ பிள்ளை, அவனுக்குள் தேவன் இருக்கிறார். தேவன் அவனை வழி நடத்துகிறபடியால் அவன் போற இடங்களெல்லாம் கர்த்தர் அவன் கூட இருந்தான். அவன் போற இடங்களெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்துச்சு. கர்த்தர் அவனை வழி நடத்தினார், கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, சகோதரர்களை சந்திக்கும் நாள் வந்துச்சு. அப்போதோ சகோதரருடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தது. அவர்களை பார்க்க யோசேப்புடைய இருதயம் துடித்தது. யோசேப்பு கண்ணீர் விட்டு அழுகிறான். அந்த சொந்த சகோதரர்களை மன்னிக்கிற ஒரு இருதயம். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நீங்கள் மக்கள் அவர்களை மன்னித்தால் மட்டுமே தான் பரமபிதா அந்த தெய்வம் நம்முடைய பாவத்தை மன்னிப்பா. மற்றவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய பாவத்தை ஒரு நாள் அவர் மன்னிக்க மாட்டார். மன்னிக்கிற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென்.
வாசிங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எந்த இடத்தில் நீங்க கைவிடப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்க கண்ணீர் வடித்தீர்களோ, எந்த இடத்தில் நீங்க அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டீர்களோ, அதுக்கு காரணமாக யாராவது ஒருவர் இருக்கலாம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நீ மன்னிக்கணும், அவர்களை நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும். முடியாத காரியம்தான். ஆண்டவர் உன்னை உயர்த்தணும்னா, ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்கணும்னா, இதை செய்யும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் உங்களை தேடி வரும். எத்தனை விசுவாசிக்கிறது? எத்தனை விசுவாசிக்கிறது? இங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. யாருக்காக ஜெபிக்கணுமா? யாருக்காக ஜெபிக்கணுமா? சொல்லுங்கம்மா, யாருக்காக ஜெபிக்கணுமா? ஆமே, முடியாத காரியங்கள் தான். ஆனாங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அழில சொல்லுங்களேன். ஆமே, ஜெபிக்கணும். உங்களை ஒருவேளை ஓட ஓட துரத்தி இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை நிந்தித்திருக்கலாம், உங்களை தூஷித்திருக்கலாம். மன்னி, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அந்த மன்னிக்கிற இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுக்கிறாரு. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கணும். நீ அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். அழில சொல்லுங்களேன். ஆமே. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கலாம். பேசிட்டாங்களே, பண்ணிட்டாங்களே, பாரம் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரையும் நடத்த வாருங்கள், உங்களுக்கு நான் இன்று இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, இந்த இருதயத்தை இழுத்தாங்க. எந்த இருதயம்? என் சத்துருக்களை நான் நேசிக்கணும், என்னை சபிக்கிறவர்களை நான் ஆஸ்வதிக்கணும், எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்யணும், என்னை அவமானப்படுத்துறவங்க, என்னை நிந்திக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே என்று ஜெபித்து பாருங்க. உன் ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும், உன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். உன் ஜெபத்துக்கு தடையே இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அழிலே சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமே. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அழில சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமே. 45வது வசனம் படிங்க பார்ப்போம். இப்படி செய்வதனால், எப்படியா? இப்படி செய்வதனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? படிங்க. இப்படி செய்கிறதுனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்தராய் இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்யலாம், விசுவாசிகளா இருக்கலாம். ஆனா இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய புத்தராய் இருப்பீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். யாரு? இந்த வசனத்தை நீ கை கொண்டு அதுபடி நடந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே செபிக்கும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாம சொல்லுவோம், செத்தா கூட அவன் முகத்துல பார்க்க மாட்டேன், நான் செத்து போனா கூட அவங்க பார்க்க கூடாது. அதெல்லாம் மாத்திருங்க. நம்ம பரலோகத்துக்கு போகணும். சொல்லுங்க பாப்போம். நம்ம எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். பரலோகம் போனோம்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்லுகிறது நம்ம கேட்கணும், செய்யணும். அழில சொல்லுகிறேன்.
பூமியில நமக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ சில நாட்கள், வருடங்களா இருக்கலாம், மாதங்களா இருக்கலாம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நம்ம அடிக்கடி சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, அதனால் நான் செத்து போனா கூட நான் பரலோகத்துக்கு போவேன், நான் ஆண்டவரோடு இருப்பேன் என்று. அப்படி அல்ல. யாரு தேவனுடைய பிள்ளைகள்? இதுபடி யாரு செய்கிறார்களோ, இதுபடி யாரு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். என்ன ஆண்டவருடைய சமூகத்துல அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் தேவனுடைய பிள்ளைகள்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நேரமா சொன்னோம். அந்த வசனம் படிக்கிறவங்க முதல்ல சொல்லுங்க, என்ன இதுல பதிவு பண்ண நல்லா இருக்கும். அழில சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற யார் தேவனுடைய பிள்ளை? மறுபடி படிங்க. யாவரோடு சமாதானமாக இருக்க நீங்க பழகணும். கரங்களை வைத்து சொல்லுங்க. விசுவாசிகளா இருந்தாலும், ஊழியக்காரர்களா இருந்தாலும், உன் வீட்டுக்குள்ள கணவன் மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், பெற்றோர்களா இருந்தாலும், யாவரோடு சமாதானமாக இருக்க பழகுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் படி. மத்திய 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். யார் தேவனுடைய பிள்ளைகள்? சமாதானமாக இருக்கிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். அழில சொல்லுங்களேன். ஆமென். கசப்பை எடுத்து போடுங்க, பிரிவினைகள் எடுத்து போடுங்க, சண்டைகள் எடுத்து போடுங்க. யாவரோடு சமாதானம். யார்கிட்டெல்லாம் ஒப்பரவாகணுமோ அவங்கள்ட்ட ஒப்பரவாங்க. நீ போகும்போது ஒண்ணுமே கொண்டு வா போறது இல்லை. அவருடைய ராஜ்யத்தில் போகணும்னா, அவருடைய பிள்ளைகளாக அவருடைய புத்தரா இருக்கணும்னா, இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யாவரோடு சமாதானமாகிருங்கள். பகை வச்சுக்கொண்டு போக முடியாது. அழில சொல்லுங்களேன். ஆமென். நான் பரலோகம் போவேன், நான் பரலோகம் போவேன், நான் ஏசப்பாட பக்கத்து இருக்கிறவன், இருந்துட்டு போ. நான் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறேன், இருந்துட்டு போ. நான் ஆண்டவரை கொடுக்கிறேன், கொடுத்துட்டு போ. யாவரோடு சமாதானமாகிறீர்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அழில சொல்லுங்களேன். வீட்லையா கணவனிடத்துல சமாதானமாயிரு. மனைவியா மனைவிட்ட சமாதானமாயிரு. உன் பெத்த பிள்ளைகளிடம் சமாதானமாயிரு. சபையில ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாயிருங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு எங்க எடுத்தாலும் அன்பை பார்க்க முடியல. ஊழிய செய்கிறவங்களிடத்தில் அன்பு இல்லை, வீட்டுக்காரங்களிடத்தில் அன்பு இல்லை, வேலை செய்கிற இடத்தில் அன்பு இல்லை, பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லை, சபையில் அன்பு இல்லை. உபவாசம் போடுவோம், எத்தனை நாள் வேணா உபவாசம் போடுவோம். 40 நாள் போட சொன்னாலும் ஈஸியா போட்டுருவோம். வாரத்தோடு வாழ்நாளும் வந்துடுவோம். ஒரு ஆராதனையை கூட விட்டு வைக்க மாட்டோம். தசுவாங்க காணிக்கையில எல்லாம் உண்மையா இருப்போம். சிறுவர் தடுக்கையில முதல் பந்தியில உட்கார்ந்துடுவோம். ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாத்தையும் முந்திக்கிடுவோம். ஆனா அன்பில்லை, அன்பில்லை, குடும்பத்தில் அன்பில்லை.
உன் மனைவி மேல வைத்திருக்கிற அன்பங்க, உன் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பங்க, உன் சபை மேல ஊழியக்காரர் மேல் வைத்த அன்பங்க. இன்னைக்கு அன்பில்லை. வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியார். வசனம் பரிசுத்தமா இருக்கு, இருந்துட்டு போ. நான் நீதிமான், இருந்துட்டு போ. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பை குறித்து. யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள் அன்பு இருந்தாதான் எல்லாத்தையும் சமாதானமா இருக்க முடியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை சீக்கிரமா வாசித்துக் கொண்டு, நான் மனுஷ பாஷைகளையும் எப்படியா தூதர் பாஷைகள் பேசினாலும் அன்பு எனக்குள் இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அன்பு எனக்குள் இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், என் சரத்தை சுட்டரிக்க ஒன்று கொடுத்தாலும், அன்பு எனக்குள் இராவிட்டால், கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அன்பு எனக்குள் இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு சபையில எத்தனை பேருக்கு ஒண்ணு கொண்டு பேசாம இருக்கிறோம்? சபையில இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ள எத்தனை பேருக்கு பேசாம இருக்கிறோம்? சபையில ஊழிய காலத்தில் எத்தனை பேருக்கு பேசாம இருக்கிறாங்க? விசுவாசிகள் ஒண்ணு கொண்டு எத்தனை பேருக்கு பேசாம இருக்கிறாங்க? சொந்த சகோதரிடத்தில் எத்தனை பேருக்கு பேசாம இருக்கிறீங்க? வேலை செய்கிற கம்பெனியில கூட 10 பேர் இருப்பாங்க, ஒன்று கொண்டு பேசாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அன்பில்லை. ஊழிய செய்கிற இடங்கள்ல கூட அன்பில்லை. வேதம் சொல்லுகிறது, அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, பிரயோஜனமே இல்லை. அன்பை எதிர்பார்க்கிறார் இயேசு. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நம்ம அன்பில்லாம வாழ்ந்துட்டு பரலோகத்தில் நம்மளை எனக்கு தேவை ஒன்றும் தேவையில்லை. இங்க இருந்தது மாதிரிதான் அங்கே இருப்போம். அங்க தேவையில்லை. நம்மள அன்பை எதிர்பார்க்கிறார். சபையே, கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார். சகோதரியே, கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார். சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். யோவானிலிருந்து சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்க யோவான் 15:12 வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நான் உங்களில் அன்பா இருக்கிறதை போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. என்னுடைய கற்பனையாக இருக்கிறது, என்னுடைய கட்டளையாக இருக்கிறது, என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது, என்னுடைய உபதேசமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆமென். அன்பு வேணும். அழில சொல்லுங்களேன். நிறைய இடங்கள்ல இல்ல. நிறைய சபைகள்ல பாருங்க, புதுசா ஏதோ மக்கள் வந்தா கூட கண்டுகிட மாட்டாங்க.
ஒன்னு ரெண்டு பேர் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான், மீதி யார்ட்டையும் பேச மாட்டாங்க. எந்த கான்டாக்டும் இல்லை, சபைக்குள்ள அன்பு இல்லை, ஆனால் சபையுடைய வளர்ச்சி இல்லை. ஊழிய செய்தவர்களுக்குள்ள அன்பு இல்லை. 2 நாள் 3 நாள் ஐக்கியமா இருப்பாங்க, 4ஆவது நாள் தூக்கி வீசிடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அதனால்தான் ஆண்டவருடைய சமூகத்துல அன்பை குறித்து, ஆவிக்குரிய கனிகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கனிகளை குறித்து அன்பு இருந்தாதான் அந்த கனி இருக்கும். அன்புள்ளவன் இல்லைன்னு அன்புள்ளவர்கள் அந்த கனியை கொடுப்பாங்க. சபைக்குள்ள அந்த கனி இருக்கணும், ஊழிய செய்வதற்குள் அந்த கனி இருக்கணும். ஒரு கணவனுக்குள், ஒரு மனைவிக்குள், ஒரு பிள்ளைகளுக்குள் அந்த கனி இருக்கணும். அதை வாசிப்போமா? அன்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கரங்களை தீ சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளை. யாரு கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைப்படி நடக்கிறார்களோ அவங்க தேவனுடைய பிள்ளை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததை விடுவதல்ல, யாரு கனி கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. யாருக்கு அந்த அன்பு இருக்கிறதோ அவர்களுக்குள் அந்த கனி இருக்கும். அந்த சபை வளரும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த வேலை ஆசீர்வாதமா இருக்கும், அப்படி எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும், அவருடைய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்த கனிதான் இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டியது என்னவென்றால் அன்பு இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அன்பு இருந்தாங்க என்ன இருக்கும்? ஆவிக்குரிய இது என்ன? கலாத்தியர் 5:22 வாசிக்கும் போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கரங்களை தூக்கி சொல்லுங்களேன். இவர்கள் யாருக்குள் இது இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இது யாருக்குள்ள இல்லையோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கும் போது, அவருடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கும் போது அவர் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுக்கிறார். யார் அவருடைய பிள்ளைகள்? சத்துருக்களை யாரு நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. உங்களை யாரு சபிக்கிறார்களோ அவர்களை நீ நேசிக்கும் போது அவர்களுக்காக செபிக்கிற யாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளை. ஒருவன் உனக்கு தீமை செய்கிறான்னா அவனுக்கு நீ நன்மை செய்து பாரு, அவங்க தான் தேவனுடைய பிள்ளை. அவர்களுக்கு நீ செபிக்கணும். மூன்றாவது, யாவரோடும் யாரு சமாதானமா இருக்கிறீங்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். யாரு கனி கொடுக்கிறார்களோ, யார் அன்பா இருக்கிறீர்களோ, யார் ஆண்டவருடைய கற்பனை கீழ்ப்படுகிறீர்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அப்படியே நீங்கள் முழங்கால் படியிடுவீர்களா? உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி.